அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே, தம்ப்நெயில்லயே, டைட்டில்லயே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025, 2026ஆம் ஆண்டிற்கான புதிய போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுப்பாங்க. இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் முதல் நோட்டிஃபிகேஷனாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. கிட்டத்தட்ட நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குதுங்க. இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேக்கன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி, அதில் 3 வகையான போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அந்த 3 வகையான போஸ்டிங் என்னென்ன, அந்த 3 வகையான போஸ்டிங்க்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், இதற்கான சம்பளம் என்ன, மேக்சிமம் சம்பளம் என்ன, இது தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. ஸோ நமக்கு அங்கேருந்து தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, கிராமின் டக் சேவாக், அதாவது ஜிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவதாக பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம், இந்த இரண்டாம் வகையான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், இந்த 3ஆம் வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் நம்ம இப்போ விண்ணப்பிக்க போகிறோம். சரிங்களா? இந்த 3 வகையான போஸ்டிங்கு தான் என்னென்ன எலிஜிபிலிட்டி, அதே மாதிரி என்ன மார்க் எடுத்துருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எல்லா தகவலுமே தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? டோட்டலாக நமக்கு 32,500க்கும் மேற்பட்ட வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? அப்ளை பண்ணுற மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம். இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா எல்லாருமே எதிர்பார்க்கறது, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்புக்கு மினிமம் சம்பளம் என்ன, மேக்சிமம் சம்பளம் என்ன. இதற்கு மினிமம் சம்பளம் ஸ்டார்டிங் சேலரியை 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,300 வரைக்கும் இதற்கு சேலரி கிடைக்குங்க. இது ஸ்டார்டிங் சேலரி மட்டும்தான். போக போக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் சேலரியும் கிடைக்குங்க. சரிங்களா? இது ஸ்டார்டிங் சேலரி மட்டும்தான். அடுத்ததா ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கலாங்க. இதுக்கு மினிமம் ஓகேங்களா 18 வயசு சொல்லியிருக்காங்க, மேக்சிமம் 40 வயசு சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரல் கேட்டகரிக்கு. இதுவே நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40லேருந்து 45 வயசு வரைக்கும் கூட நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும். அதுவே நீங்கள் பிடபிள்யூ ஓபிசி கேண்டிடேட்டில் வருவீங்க இல்லையா, ஸோ பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சிஏ இந்த கேண்டிடேட்டில் வரவங்க எல்லாருமே ஓபிசியில் தான் வருவீங்க. இவங்களுக்கெல்லாம் ஏஜ் லிமிட், வயது வரம்பு ஓகேங்களா 3 வருஷம் வயது தளர்வு கொடுத்துருக்குறாங்க. அதாவது 40லேருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலான்ற மாதிரி. சரிங்களா? அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸுங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இப்போ யாரெல்லாம் ஓபிசியில் வருவீங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா,
அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் அப்ளை ஃபீஸ் வந்து ரூ. 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாதுங்க. அதுவே பேமெண்ட் மெத்தடு உங்களுக்கு ஆன்லைனில் தான் பண்ணியாகணும். அது வந்து கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்க செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க உங்களுடைய 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் மெரிட் லிஸ்ட்டு போடுவாங்க. மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நமக்கு 5லேருந்து 7 மெரிட் லிஸ்ட் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம செலெக்ஷன் ப்ராசஸில் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒன்று இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், அதே போல் கட்டாயம் அரசு வேலை வேணுன்றவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணுன்றது. சரிங்களா? ஸோ கட்டாயம் அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிற அனைவரும் எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் பாஸில் இருந்து சரிங்களா, ஜஸ்ட் பாஸில் இருந்து 470 480 மார்க் எடுத்திருக்கவங்க கூட நீங்கள் இந்த வேலையை சூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன போஸ்டிங் அப்படின்னா, கிராமின் டக் சேவாக். இந்த போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணுறதன் மூலிமா உங்களுக்கு ஈஸியாகவும் வேலை கிடைக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல இருக்கிற போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் இடத்துல இருக்கக்கூடிய போஸ்டிங்கை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். அடுத்ததாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அவங்களுடைய சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட், செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட். இது எல்லாம் ரொம்ப அவசியமானதுங்க. வரக்கூடிய 1/11/2025 முதல் இந்த ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஸ்கீம் அப்டேட் இதுதான். மறக்காமல் ஜாப் அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.